வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம வந்து சாம்பார் வடை, ரசம் வடை, தயிர் வடை இது எல்லாமே நமக்கு ஹோட்டல்லையும் கிடைக்கும், வீட்லேயும் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் லஸ்ஸி வடை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம லஸ்ஸி வடை தான் பண்ண போகிறோம். அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. சாயங்கால நேரத்துக்கும் இதை வந்து சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து 1 டம்ளர் நான் நல்லா வந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அரிசியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, இப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து ஊற வைக்கும் போதே நீங்கள் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வடை செய்யும் போது நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்கள், வடைக்கு தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி நீர்த்து போகும். அப்போ அது வந்து நம்ம வடைக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து வடைக்கு மாவு அரைக்கும் போதே ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கினேன் வடை மாவுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வடை மாவு மிக்சியில் அரைச்சா வரமாட்டேங்குது அப்படின்றீங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைக்கணும். சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் மிக்சியில் வந்து சூப்பரான வடை மாவு அரைக்க முடியும். இந்த பக்குவத்தில் இருந்ததுன்னா வடை நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு வடை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயிட்டு அதுக்கப்புறம் வடை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வடைக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடையை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், வடை வந்து இப்போ ரொம்ப வந்து கலர் வரக்கூடாது. நம்ம இந்த லஸ்ஸி வடைக்கு மீடியமாக தான் கலர் வரணும், ஆனால் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கணும். இதை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து ஒரு அளாக்கு அரிசினா 300 கிராம், நமக்கு வந்து ஒரு அளாக்கு பருப்பு 300 கிராம் பருப்பு போட்டேன். 11 வடை வந்திருக்கு, கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம தயிர் வந்து நல்லா அடிச்சுக்கலாம். 10 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். லஸ்ஸி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் தயிர் வச்சுருக்கேன். இதை வந்து லஸ்ஸி கணக்கில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த தயிரை வந்து நம்ம தண்ணியே ஊற்றாமல் அடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வடையில் ஊற்றிக்க வேண்டியது தான். பாருங்கள், இதை அடித்தாச்சு. இப்போ இந்த வடையில் ஊற்றி நம்ம ஊற வச்சுட்டு நல்லா சூப்பராக சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், இது மேலே நம்ம குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் குங்குமப்பூ தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இது ஒரு 1/2 hour ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், லஸ்ஸி வடை 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹோட்டலில் அந்த டேஸ்ட்டு சாப்பிட்டேன். இது அப்படியே கரெக்டாக எனக்கு அந்த டேஸ்ட் வந்திருக்கு. வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.